வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் தான். எழுத்தாளர் மருதன் அவர்கள் எழுதிய கிப்ளிங்கின் காடு. ஒரு சின்ன புத்தகம், ஒரு 25 கட்டுரைகள் இருக்குது. சிறுவர்களுக்கான புத்தகம் அப்படின்னு தான் அதை சொல்லி இது பண்ணியிருக்காரு. குட்டி புத்தகம் தான், ஈஸியாக வாசிடலாம். 25 கட்டுரைகள் இருக்கும், சரசரன்னு வாசிடலாம். இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புத்தகத்தோட ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இது ஒரு பெரியவங்க வயசு இப்போ நான் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க புத்தகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைல்டிஷாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சிறுவர்களுடைய உலகத்துலேருந்து வாசித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டக்கு நானே ஒரு 9th 10th போகிற வயசுக்குள்ளே போய் இதை யோசிச்சு பார்த்தேன். இந்த கட்டுரைகளை நம்ம அப்போ படிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 கட்டுரை படித்தோன்னே இது நமக்கு இல்லைப்பா, இது பெரிய ஆளுக்கு படிக்கிற புத்தகம் போல், நிறைய விஷயங்கள் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அப்போ இந்த புத்தகம் சிறுவர்களுக்கா பெரியவர்களுக்கா அப்படின்னு கேட்டால் 2 பேரும் படிக்கலாம். பெரியவர்களுக்கு நிறையா ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இதில் உள்ள நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதான். ஒரு ரெகுலர் ரீடராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறையா தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களோட பாயிண்டில் பார்த்தீங்கன்னா புரியாத விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் அதை குறித்து அவர்கள் தேடுவதற்கு வழிவகுக்கும். ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ எடுத்தோடனே இந்த கதையில் வந்துட்டு ஒரு 25 கட்டுரை இருக்குது. அதில் ஒரு கட்டுரை, ஒரு 2-3 கட்டுரை பார்த்தோன்னா ருடியார்ட் கிப்ளிங்கை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. இதை வாசிக்கும்போது ஒரு பெரியாரோட மனநிலையில் பார்க்கும்போது ருடியார்ட் கிப்ளிங் ஒரு பெரிய எழுத்தாளர், ஜங்கிள் புக் எழுதினார், அவர் இந்தியாவில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதினார், அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு என்ன தோணிருக்குன்னா, கிப்ளிங்னா யார், அவர் ஏன் இந்த புக்கை எழுதினார், அப்போ இந்தியாவிலேருந்து ஏன் எழுதினார், அந்த ஜங்கிள் புக் எப்படி இருக்கும், அப்போ அதை வாசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளை தோணும். அதுக்கடுத்து அது மாதிரி புலே, யஸ்வந்த்ராஜ் புலே, அவரை பற்றி ஒரு கட்டுரை வருது. இதை படிக்கும்போது எனக்கே ஒரு புதிய தகவல், இது யாரா யஸ்வந்த்ராஜ் புலே, நமக்கு தெரியாதாலாம் இருக்காரு. ஏன்னா அந்த புலே அப்படிங்கிற சர்நேமை வச்சு எனக்கு ஒருத்தர் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டார். சரி, அவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது யார் யஸ்வந்த்ராஜ் புலே, நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு. பட் அந்த கட்டுரை முடியும் போது அழகாக எழுதியிருக்காரு, அவர் ஜோதிராவ் புலேயோட பையன். ஏன்னா இப்போ எனக்கு ஜோதிராவ் புலேயை பற்றி முன்னாடி தெரியும், ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. ஸோ அதுவும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராடியவர். ஸோ அப்புறம் நமக்கு தெரியும் போது இப்போ அவருடைய பையனும் இந்த அவருடைய அப்பாவோட வழியில் இருந்து போராடியிருக்கார், நிறைய சேவைகள் பண்ணியிருக்காருங்கிறது அந்த கட்டுரை படிக்கும்போது தெரியுது. அதே சமயம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன் அதை படிச்சிருந்தான்னா இது ஏதோ பெரிய ஆளுகளுக்கான புத்தகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈடுபாடு உள்ள ஆளுங்க கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, யார் புலே, யஸ்வந்த்ராஜ் புலே, யார் ஜோதிராவ் புலே அப்படின்னு அதை குறித்த தேடல்களுக்குள்ளே போயிருப்பான். அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராயை பற்றி ஒரு கட்டுரை வருது. இது 9th 10th பையனும் ஸ்கூல் சிலபஸ்லேயே இருக்கும். ஸ்கூல் புத்தகத்திலே ராஜாராம் மோகன் ராய் சதி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஆங்கிலேயரோடு இணைந்து பாடுபட்டார் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த சப்ஜெக்டில் உள்ளது இங்கே நல்லா கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும், ஏன் ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி சீர்திருத்தங்களில் ஈடுபட்டார். ஸ்கூலில் 9th 10th சும்மா படிச்சிருப்போம், ராஜாராம் ராய் சதி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டார் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். பட் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் நமக்கு நல்லா தேடி இன்னும் ஆழமாக அதை கற்றுக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா. அதேமாதிரி ஆர்கே நாராயணனை பற்றி ஒரு கட்டுரை, அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆர்கே நாராயணன் ஒரு ஸ்கூல் வயசுலேயே படித்து தெரிஞ்சுக்கலாம். எனக்குலாம் ஆர்கே நாராயணன் ஸ்கூல் வயசில் தெரியாது, இப்போ தான் சமீப காலத்தில் தான் தெரியும். அவருடைய வழிகாட்டி இந்த ஆங்கிலத்தில் த கைட் அப்படிங்கிற நாவல் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கினது. அது குறித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆர்கே நாராயணனை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கட்டுரை. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப ஒரு சூப்பராக ரொம்ப பிடிச்ச கட்டுரை அப்படின்னு பார்த்தோன்னா, சடாகோவின் கொக்குகள் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கட்டுரை எனக்கு ஒரு ரொம்ப சூப்பரான பழைய நினைவுகளை நினைவுபடுத்திக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சடாகோ அவங்களுடைய கொக்குகளுக்காக ஃபேமஸ். நீங்கள் இந்த ஓரிகமி கொக்குகள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அந்த ஓரிகமி கொக்கை பார்த்தாலே சடாகோ ஞாபகம் வரும். சடாகோவால் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். யார் அந்த சடாகோ அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கட்டுரையில் சடாகோ அவங்களுடைய கொக்குகளை பற்றி தான் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்காது. ஆனால் நான் 9th படிக்கும்போது சுட்டி விகடனில் படித்தேன். சுட்டி விகடன் ஒரு ரொம்ப அற்புதமான புத்தகம் குழந்தைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி விகடன் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அது இன்றைய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா விகடன் நிறுவனம் எத்தனையோ புத்தகங்கள் உள்ள ஆனந்த விகடன், நாவல் விகடன், என்னென்னமோ நாணய விகடன், பசுமை விகடன், இப்படி இருந்தாலும் சுட்டி விகடனை அவங்க நிப்பாட்டினது அப்படிங்கிறது இன்றைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். என்னுடைய வாசிப்பு பழக்கமும் பெரிய லெவலில் அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் கதைகள் இருக்கும், நிறையா சயின்டிஃபிக்கான விஷயங்களை எளிமையாக விளக்கியிருப்பாங்க, வரலாற்று பகுதிகள் இருக்கும். இதை தாண்டி அந்த சுட்டி கிரியேஷன்ஸ் இருக்குது, அழகழகாக பேப்பரை மடித்து சூப்பராக செய்யலாம். அப்படி சூப்பர் புத்தகம் அது. இன்றைக்கி நின்று போச்சு. ஏற்கனவே இன்றைய குழந்தைகள் முழுவதும் மொபைலுக்குள்ளே மூழ்கி
இருக்காங்க. அவங்களுடைய உலகம் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி குழந்தைகள் அப்படியே மொபைலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ வாட் எவர் நீங்கள் மொபைலில் என்ன பார்க்குறீங்களா, வாட் எவர் யூ ஹவ் சீன் இந்த மொபைல், அது வந்து ஒரு புக்கோட அட்டைப்படம் மாதிரி தான். அட்டைப்படம் அழகாக இருக்கும், அல்ல சில நேரம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள கண்டென்ட்டுங்கிறது வேறு. ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குற அனைத்தும் வெளித்தோற்றங்கள், அதோட உண்மை தோற்றம் வேறையாக இருக்கும். அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு பைக்கில் ஸ்டெண்ட் அடிக்கிறான்னா அவனை பார்த்து நானும் அடிக்கணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்படிலாம் அவ்வளோ தூரம் அந்த குழந்தைகள் இன்றைக்கி மொபைலுக்குள்ளே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி சுற்றி விடுற மாதிரி இதழ்கள், சிறுவர் இதழ் இல்லாது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் அங்கொன்றும் இங்கன்ற மாதிரி சிறுவருக்கான புத்தகங்கள் வரும்போது தேடி பிடிச்சவங்களை கொடுத்தோன்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம். இதற்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சடாகோவை பற்றி அந்த சுட்டி விடலாம் சின்ன வயசில் படித்தது. அந்த பெண் வந்துட்டு ஒரு 2ஆம் உலகப் போரில் அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போடும்போது அதோட பாதிப்பினால் அந்த தாக்கத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி, குழந்தை பெண்மணியில் சின்ன குழந்தை, ஒரு 2 வயசுலேயே அவளுக்கு அந்த பாதிப்புகள் வந்துருச்சு. அணுகுண்டோட வெடிப்போட விளைவுகள். 10 வயது வரையும் உயிர் வாழ்ந்தாள் அப்படின்னாலும் ரொம்ப சிரமப்பட்ட ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டான். பட் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்த காலத்தில் வந்துட்டு அவளுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பேப்பரை மடித்து நீ கொக்கு செய்யி, அது ஒரு நம்பிக்கை விடும் விதமாக. இதை நீ செஞ்சேன்னா, ஏன்னா அவளுக்கு உடம்பெல்லாம் வலி எப்போதுமே இருக்கும், அவளுக்கு அதை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பேப்பரை மடித்து நீ கொக்கு செய்யி, இதில் நீ 1000 கொக்கு செஞ்சு முடிச்சிட்டோன்னா உனக்கு வந்து எல்லாமே உன் வியாதியே குணமாயிரும், நீ நல்லா உடல் வலிலாம் உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு கொக்குகளை மடித்து செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஃபேமஸான கதை. ஒரிஜினல் லைஃப்பில் அந்த பெண்மணி வந்துட்டு அந்த குழந்தை 1000 கொக்குகளை தாண்டியே செஞ்சுட்டா. ஆனால் அவளுடைய கதையை மையமாக வச்சு, வரலாறு மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதைப்படி அவள் 1000 கொக்கு செஞ்சு முடிக்கலை. அப்புறம் வந்து அவளுக்கு சார்பாக அவள் இறந்ததுக்கு பிறகு அவளுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அவளுக்காக நிறையா கொக்குகள் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகும். பட் ரியல் லைஃப்பில் வரலாற்றுப்படி அவள் வந்து அந்த 1000 கொக்கு செஞ்சு முடிச்சிருப்பாள். அதோட கொஞ்சம் கூடவே செஞ்சுருப்பாள். எப்படியோ அந்த குழந்தை இறந்து தான் போனான். அது ஒரு சோகமயமான விஷயம். பட் அவருடைய கொக்குகள் இன்னைக்கு வரையும் உலகத்துக்கு எதாவது ஞாபகப்படுத்து அப்படின்னு பார்த்தோன்னா, அணுகுண்டு வெடிப்போட மிக மோசமான விளைவுகளை அந்த கொக்குகள் வந்து இன்னமும் ஞாபகப்படுத்துது. அது வந்து ஓரிகமி கலை, பேப்பரை மடித்து பேப்பரை கிழிக்காமலும் வந்துட்டு அது மாதிரி அதை இன்னொரு பேப்பர் சேர்க்காமல் சில நேரங்களில் சேர்த்துக்கிறாங்க. மெயினாக அதை கிழிக்கக்கூடாது, மடித்து செய்யக்கூடிய ஒரு இதுக்கு பேர் வந்து ஓரிகமி. அந்த கலைக்கு பேர் ஓரிகமி. இது வந்து அந்த சுட்டி விகடனில் முதல்ல அதை 9th படிக்கும்போது அந்த கதையை படிச்சுட்டு, வரலாறு ஒரு பக்கம் சடாகோட வரலாறை படிச்சுட்டு, இந்த ஓரிகமியில் செம்ம இன்ட்ரெஸ்ட். அப்போ ஓரிகமியில் பேப்பரை மடித்து கொக்கை தாண்டி நாங்கள் நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நானே என் ஃப்ரெண்டு இன்னொரு பையன்லாம். ஸோ நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த பையன் பேர் கார்த்தி. ஸோ அவனை பற்றி நான் ஏற்கனவே சேனல் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவனுடைய வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிசைன் குடில் அப்படிங்கிற அவனுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு நான் ஏற்கனவே போன ஒரு சில வீடியோக்களில் அவனை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ கார்த்தி அவனும் நான்லாம் வந்து அந்த சுட்டி விடன் படிச்சுட்டு நிறையா மடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பேப்பரில் வந்துட்டு டிசைனாக பண்ணுவோம். எங்கள் தமிழையா பாடத்துக்கு இருக்காரு கவனிக்காமல் கொக்கு தாண்டி மீன் பூவு நாங்கள் நிறையா கதை வேறு புக்கிலேருந்தெல்லாம் லைப்ரரியிலலாம் போய் தேடி போய் ஓரிகாமி கலை காகிதத்தில் மடித்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு பெரிய தேடலுக்கு அது வழிவகுத்துச்சு. ஸோ அதை இந்த புத்தகத்தில் உள்ள அந்த சடாகோவை பற்றிய கட்டுரை படிக்கும்போது அவ்வளோ ஞாபகமும் எனக்கு திரும்பி வந்துச்சு, அவ்வளோ உற்சாகமாக இருந்துச்சு. ஸோ பெரிய ஆளுக படிச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை இந்த மாதிரி உங்களுக்கு அற்புதமான மலரும் நினைவுகள் கிடைக்கும், சில புதிய தகவல்கள் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்க படிச்சிங்கன்னா எனக்கு எப்படி ஒரு சுட்டி விகடனில் சடாகோவை பற்றி படிக்கும்போது ஓரிகமி கலையை பற்றி தேடி போய் தெரிஞ்சுக்கணும், அது குறித்த புத்தகங்கள் லைப்ரரியில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாசிப்பு மற்றும் தேடலுக்கு வழிவகுத்துச்சோ அதை இன்றைய குழந்தைகளுக்கும் வழிவகுக்கும். அதாவது மொபைல் அடிக்ஷனுக்குள்ளே மூழ்கி போயிருக்க இன்றைய குழந்தைகளுக்கு வழிவகுக்கும். இதை சிறுவர்களுக்கான கட்டுரை அப்படிங்கிற சொல்கிறத காட்டிலும் அழகாக முன்பக்கமே போட்டிருக்காங்க, மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் கட்டுரைகள்னு. உண்மைதான், இந்த புத்தகம் உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய சிந்தனையை தூண்டும், நிறையா தேடலுக்கு வழிவகுக்கும். என்ன ஒன்று அவங்க இதெல்லாம் கேட்கும்போது பல விஷயங்கள் புரியாமல் கேட்பாங்க, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுடைய வாசிப்பு திறனை ஊக்குவிக்கணும். ஸோ கண்டிப்பாக அனைவரும், குறிப்பாக நீங்கள் வாசிட்டு உங்கள் குழந்தைகளையும் வாசிக்க வைக்க வேண்டிய புத்தகம் இந்த மருதன் எழுதிய கிப்ளிங்கின் காடு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குழந்தைகள்கிட்ட, அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் சேருங்க. ஒரு அற்புதமான புத்தகம். ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.